என்ஜினியரிங் காலேஜில் தான் சேர்றது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. எந்த என்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கவலை. மிக முக்கியமாக இந்த கட்டத்தில் உங்களுக்கு சொல்லப்படக்கூடியது, கல்லூரிகளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதற்கு பிறகு கல்லூரிகளில் சேர்ந்தீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. நான் உட்பட எல்லாருமே அதான் சொல்கிறோம். ஏன்னா கல்லூரிகள் தான் உங்களுக்கு சிறப்பான முறையில் கற்றுக் கொடுத்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. அந்த கல்லூரியில் என்ன பிரான்ச் எடுக்க போகிறோங்கிறதெல்லாம் அப்புறம். ஃபஸ்ட்டு காலேஜ் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியே. சரி, இந்த கல்லூரிகளை பற்றின தகவல்களை நம்ம எங்கே திரட்ட முடியும், எப்படி திரட்ட முடியும்? அதுதான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கொஷின். நம்ம எக்ஸாம் எழுதியிருக்கிறத வச்சு ஓரளவுக்கு கணிக்க முடியும். நமக்கு ஃபிசிக்ஸில் எவ்வளோ வரும், கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ வரும், மேத்ஸில் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத தீர்மானிச்சிருப்போம் இந்நேரம். அதனோட அடிப்படையில் கட் ஆஃப் மார்க் போட்டு பார்த்தோம்னா, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க்குக்கு எந்த கட் ஆஃப் மார்க்கும் பக்கத்தில் இது வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த கட் ஆஃப் மார்க்லேருந்து ஒரு 10 கட் ஆஃப் மார்க் அதிகமாகவும் ஒரு 5 கட் ஆஃப் மார்க் கம்மியாகவும் வச்சு அந்த கட் ஆஃபுக்கு என்னென்ன காலேஜஸ் எல்லாம் கிடச்சிது அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு காலேஜஸை நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பின்னாடி வெவ்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். எது நல்ல காலேஜ் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு சூட்டபுளாக எது நல்ல காலேஜாக வரும், உங்களுக்கு லொக்காலிட்டியில் இருக்கக்கூடியதா, இல்லை கட் ஆஃப் ரேங்கிங்கில் டாப் பொசிஷனில் இருக்கக்கூடியதா, பிளேஸ்மெண்ட் நல்லா கொடுக்கக்கூடியதா, செலவு அதிகம் வைக்கக்கூடிய கல்லூரியா அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ உங்களுக்கான காலேஜஸ் எது ஒத்து வரும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிடலாம். இப்போது இந்த கல்லூரிகளை பற்றின முழுமையான தகவல்கள் நமக்கு வேணும். அந்த தகவல்களை எங்கே திரட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம எல்லாத்து கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுத்து காலேஜோட வெப்சைட்டை தட்டுங்க. அந்த காலேஜோட வெப்சைட்டில் உங்களுக்கு ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய கல்லூரிகள் கொஞ்சமாச்சு இருக்கும் உங்களோட லிஸ்ட்டில் இருக்கிறதுல. ஸோ அதில் இருக்கிறதுல நீங்கள் காலேஜை பற்றின டீட்டெயில்ஸ், எப்போ ஆரம்பித்தாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஃபேக்கல்ட்டிஸ் பற்றின தகவல்கள் கொடுத்துருக்காங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இருக்குது, அடிஷ்னலாக என்னென்னவெல்லாம் கொடுக்குறாங்க, இது மாதிரியான தகவல்கள் எல்லாமே, என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க, ஹாஸ்டல் வசதி எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் அங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாத்தையுமே தேடுங்க. மிக முக்கியமாக பிளேஸ்மெண்ட்டு, அக்ரிடேஷன், இதை பற்றியெல்லாம் நல்லா டீட்டெயில்டாக நீங்கள் வெப்சைட்டில் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் காலேஜ் வெப்சைட் இல்லாமல் சோசியல் மீடியாவையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அது ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், அல்லது கூகுளாக இருக்கலாம். எல்லாத்துலேயுமே சர்ச் பண்ணுங்கள். அந்த காலேஜை பற்றின ரிவ்யூ என்ன இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, அந்த காலேஜஸ் பற்றின ரியல் ஒப்பீனியன் அவங்க என்னென்னவெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையெல்லாம் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் இருந்தெல்லாம் நீங்கள் நிறைய டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி கையில் வச்சுக்க முடியும். இப்போ உங்கள் கையில் காலேஜ் வெப்சைட்லேருந்து கலெக்ட் பண்ண டேட்டாஸும் இருக்கும், சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய டேட்டாஸும் உங்கள் கையில் இருக்கும். இதனோட இப்போ அந்த காலேஜில் முடிச்சுட்டு வெளியே வந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அலுமினின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட பேசுங்க. அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு கிளாஸஸ் எல்லாம் எப்படி எடுத்தாங்க, எக்ஸாம்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணாங்க, ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் எப்படி நடந்தது, எக்ஸ்ட்ராவாக என்னென்னவெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க, ஃபாரின் லாங்குவேஜ் என்ன கற்றுக் கொடுக்கறதுக்கு வசதி இருந்தது, பிளேஸ்மெண்ட்டுக்கு என்னவெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் எல்லாம் என்ன ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க, இந்த மாதிரி எல்லா டோட்டல் டீட்டெயில்ஸையும் அவங்ககிட்ட தரோவாக கலெக்ட் பண்ணுங்கள். ரைட், இப்போ அவங்ககிட்ட கலெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, கரண்ட்லி அந்த காலேஜில் படிக்கக்கூடிய உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்களான்னு சர்ச் பண்ணுங்கள். அவங்களோட போய் உட்காந்து தெளிவாக பேசுங்க. நான் இந்த காலேஜ் எடுக்கலான்னு இருக்கேன், என்ன ஃபீஸ் வாங்குறாங்க, ஹாஸ்டல் வசதியெல்லாம் இப்போ எப்படி இருக்குது, டீச்சிங் எல்லாம் எப்படி சொல்லித்தர்றாங்க, ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க, உண்மையிலேயே ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் நல்லா சொல்லித்தர்றாங்களா, இதர ஸ்பெசிலிட்டிஸ் எல்லாம் என்னென்னவெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஹாஸ்டல் தங்கினா ஒர்த்தா, டேஸ் காலராக வரலாமா, இப்போ போக்குவரத்தெல்லாம் எப்படி இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸையும் அக்கு வேறு ஆணி வேறாக அலசி ஆராய்ங்க. ஃபைனல் ஸ்டெப் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? என்னதான் மற்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் விசாரித்தாலும் கூட நம்ம நேரில் போய் பார்க்குறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் சிரமத்தை பார்க்காம ஒரு 5 காலேஜோ 10 காலேஜோ செலக்ட் பண்ணிவிட்டு நேரடியாக காலேஜுக்கு விசிட் பண்ணுங்கள். இவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் கன்வீனியண்ட்டாக இருக்கா, அங்கே ஹாஸ்டல் நல்லா இருக்கா, சாப்பாடு நல்லா கொடுக்குறாங்களா, ஃபீஸ் எல்லாம் சொன்னபடி தான் வசூல் பண்ணுறாங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரடியாக காலேஜுக்கு போயிருங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதையெல்லாம் விட்டுட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் கலெக்டிவாக சேர்த்து, ஓகே இந்த காலேஜ் நல்ல காலேஜ் தானா இல்லையா அப்படிங்கிறத முடிவெடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா குறிப்புகளையும் ஒன்றா தொகுத்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் அதில் டாப்பில் வரக்கூடிய காலேஜை 1, அடுத்து வரக்கூடிய காலேஜை 2ன்னு ஒரு 10 காலேஜாக ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் டாப்பில் இருக்க வேண்டிய காலேஜ்.
ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து காலேஜை வந்து ஃபைனல் பண்ணணும். இப்படி ஃபைனல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் போய் படிக்க போகும்போது உங்களுக்கு காலேஜ் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு திருப்தி இருக்கும். படிக்கும்போது கண்டிப்பாக படித்து நம்மளால் வேலை வாங்கிட முடியும் அப்படிங்கிறது இருக்கும். காலேஜை பற்றி இவ்வளவு டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணாமல் போனால் நமக்கு அது எதிர்காலத்தில் சிக்கலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என் ஃப்ரெண்டு படிச்சுக்கிட்டு இருந்தான், என் ரிலேட்டிவ்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க இந்த காலேஜில் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி காலேஜஸ் வந்து சில காலேஜஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மூலிமா சேர்த்து விட்டு அவங்களுக்குன்னு சொல்லி அவங்களோட ஃபீஸில் சம் கன்செஷன் எல்லாம் தர்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க காலேஜை பற்றி பெருமையாக சொல்லி கூட உங்களை சேர்த்து விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ராப்பராக நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் காலேஜில் உங்களோட லிஸ்ட்டில் கொடுக்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கே ஒரு திருப்தி இருக்கும். கல்லூரிகள் வந்து பேர் வாங்கி இருக்குது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே கல்லூரிகளை செலக்ட் பண்ணக்கூடாது. நமக்கு அது ஒர்த்தானதா அப்படிங்கிறத கண்டிப்பாக ஃபைனலைஸ் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் வந்து கல்லூரிகளை செலக்ட் பண்ணணுங்கிறதுல வந்து தெளிவாக இருங்க. தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.